என்ன செய்தி என்று கேட்கிற போது, இந்த மாதிரி எனக்கு கண் பார்வை தெரியாது, நான் பிரெயில் சிஸ்டம் வழியாகத்தான் திருக்குரானை படித்து முடித்தேன், நான் ஹிஃபில் செய்திருக்கிறேன், நான் தொடர்ந்து இஸ்லாமிக் டிவி மீடியா என்ற ஒரு சேனல் வழியாக யூடியூபில் இயங்கி வருகிறேன், 8000 பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள், 8K. நான் இந்த மாதிரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்ன உதவி செய்யணும், என்ன தேவை உங்களுக்கு என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், உங்களை நான் தொடர்ந்து கேட்டு வருகிறேன், நான் தொடர்ந்து உங்களுடைய உரைகளை கேட்டு வருகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகணும்னு கனவு இருக்குதான். அப்ப தொடர்ந்து பிரச்சாரம் செய்யணும், தன்னம்பிக்கை பேச்சாளராக வர வேண்டும் என்று கனவு. அது குறித்து நம்மிடம் பேசினார். நான் சில தகவல்களை சொன்னேன். அதற்கு பிறகு இன்னும் சில மாற்று சமூகத்து பெயர்களை சொல்லி என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், இஸ்லாமிய தளங்களே உங்களுக்கு விசாலப்பட்ட வாய்ப்பை உருவாக்கும், எனவே இஸ்லாம் என்ற தளத்திலிருந்தே முடிந்த வரைக்கும் செயல்படுங்கள் என்று சொல்லி நான் அவர்களை ஆற்றுப்படுத்தி